தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், தேர்தல் ஆணையத்தின் அதிரடி தீர்ப்பு, ஓபிஎஸ் படுதோல்வி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது இன்னொரு 3-4 மாத காலங்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ளாக அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எதுவும் செய்யாமல் அதிமுக ஒன்றிணைந்து விடும், அதிமுக கண்டிப்பாக ஒன்றிணையும், நான் அதிமுகவிலே ஒன்றிணைவேன், எடப்பாடியை வீழ்த்தி எடப்பாடியை வெளியேற்றி அந்த இடத்திலே நான் அமர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னா இரட்டை இலை சின்னம் மட்டும்தான். அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை வலிக்கு கொண்டு வர முடியும் என நினைத்து நீதிமன்றங்கள் மூலமாக வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்றிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பினர் அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் மற்ற நபர்களையும் தீவிரமாக விசாரணையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் இந்த பீகார் தேர்தல் என்பது நடந்ததன் காரணமாக இரட்டை இலை சின்னத்தின் மீது முடிவுகள் எடுக்க காலதாமதம் ஆகிறது அப்படிங்கிற வார்த்தையை தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு புறம் இருந்தாலுமே தற்சமயம் இரட்டை இலை சின்னத்தின் மீது முடிவுகள் என்பது தேர்தல் ஆணையம் எடுத்து விட்டதாகவும் இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த முடிவுகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருப்பதாகவும் இந்த முறையும் அது ஓபிஎஸ்க்கு தோல்விகளாகத்தான் முடிய போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வழக்குகளை தொடுத்து பார்த்தார். அதாவது சட்ட போராட்டம் என சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எத்தனையோ வழக்குகளை தொடுத்து பார்த்தார். அத்தனை வழக்குகளும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக அமைஞ்சுதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக இறுதியாக இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் மட்டும்தான் எடப்பாடியை வலிக்கு கொண்டு வர முடியும் என சொல்லி புகழேந்தி மற்றும் ஓபிஎஸ் சூரியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் வழக்குகளை தொடுத்தாங்க. அந்த வழக்குமே ஓபிஎஸ் கைவிட்டு போக போகிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இது ஒரு புறம் இருந்தாலுமே ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் சட்ட போராட்டம் என்பது நடத்தாமல் மக்களை தேடி பயணம் சென்றிருக்க வேண்டும். அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு சட்ட போராட்டம் என்பது எடுக்காமல் ஓரிரு வழக்குகளை மட்டும் தொடுத்துவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக மக்களை தேடி 234 தொகுதியில் மக்களை தேடி சென்றிருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஆதரவு என்பது இருந்திருக்கும், அல்லது தனி கட்சி என்பது ஆரம்பித்திருந்தாலும் கூட ஓபிஎஸ்ஸின் பின்னால் ஆதரவு என்பது இருந்திருக்கும். ஆனால் இன்று எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்கல. தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய இந்த வேளையிலே ஒருவரை சார்ந்திருக்கக்கூடிய மற்றொரு நிலைப்பாடு தான் ஓபிஎஸ்க்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய ஆதரவாளர்கள் திமுக, தமிழக வெற்றி கழகம், அதிமுக போன்ற கட்சிகளில் தினம் தினம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் அடிப்படையில் மிக விரைவாகவே தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தின் மீதான முடிவுகளை அறிவிக்கப்பட இருப்பது ஓபிஎஸ்க்கு சற்று பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.